ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பிடிக்கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பால் நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு நம்ம ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்குள்ள வெல்லம், நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ. இப்போ அந்த வெல்லத்தை வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். வெல்லம் கரையிடும், ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் இந்த ஸ்டெப்பு பண்ணுறேன். தண்ணியில் கொதிக்கிட்டோம், கொதிச்சு அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாகு ஸ்டேஜ் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், அது லேசாக கரையணும், அவ்வளோதான். இப்போ இந்த பாகு வெல்லத்தை இந்த இடத்துல மாற்றிக்கிட்டு நம்ம இதை ஒரு கடாயை வச்சு கடாயை சூடு வச்சோம். பாசி எடுத்துக்கிட்டுங்களா, இது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு இதை லேசாக நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதெல்லாம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான். அது அந்த கொழுக்கட்டை நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதோட நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ இந்த பயிரை பாசி பருப்பு இதில் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பூ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம போட்டுக்கலாம். சும்மாவே கிண்டிக்கிட்டு உப்பு, அந்த பாசிப்பருப்பு வறுத்தது, தேங்காய் துருவல், தேங்காய் பூ இதை போட்டுருக்கோம். இப்போ இந்த வெல்லம் நம்ம கரைச்சி இது பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம் மாவுலையே. பாருங்கள் எவ்வளோ மண் கல், அதுக்காக இப்போ ஃபில்டர் பண்ணுறது. இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம். பாவு இது ஊற்றின பார்த்தீங்களா, வெள்ளத்தோட கரைசல், அதெல்லாம் சூடாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கிண்டி விடுங்க. கிண்டி இப்படி வச்சுட்டு ஆறின பிறகு நம்ம கையால் போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு நல்லா கையாலே வச்சு பிசைஞ்சு நம்ம மாவுக்கு மாவு போடும் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்துக்கு வந்துடுச்சு. நம்ம பத்தலைனா கூட நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ஆனால் நான் நம்ம அந்த வெள்ளை கரைசல் ஊற்றணும் பார்த்தீங்களா, வெள்ளத்தை கரைச்சி அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எதுவுமே ஊற்றவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சார் இப்போ இதேமாரி நம்மளால் நல்லா எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வச்சுட்டு இந்த பாருங்கள். இப்போ நான் அதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பானையில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இப்போ இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சூடு பண்ணிவிட்டேன். இங்கே சுட்டுட்டு இருக்குது இட்லி பானையில். இப்போ நான் இதே போல் பிடிச்சி எல்லா மாவையும் இதே போல் கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? இந்த பாசிப்பருப்பு எதுக்கு நம்ம வறுத்து போகிறோம்னாக்கா, நல்லா நம்ம அந்த கொழுக்கட்டை கடித்து சாப்பிடும்போது அது நம்ம வாயில் பட்டு வச்சுக்கோங்க. அது கடிக்கும்போது அதனுடைய வாசனையும் நமக்கு தனியாக தெரியும். அதுக்காக தான் ப்ளஸ் நான் இதே மாதிரி போட்டிருக்கேன். கொழுக்கட்டை எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஊற்றி பசஞ்சமாக பிடிச்சமான இருந்தால் அப்படியும் செய்யலாம். ஆனால் அது ஒரு மாதிரி வழுக்குன்னு இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே எல்லாத்தையும் நான் இப்போ பிடிச்சிட்டு தண்ணி அங்கே பாருங்கள். இப்போ தண்ணி சுட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு நாள் எடுத்து இதை வச்சுக்கலாம். துணியும் போடலாம். இது துணி போடணும் அவசியம் இல்லை. இது வெந்துடும். சரிங்களா?
இது போல் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு முடிக்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சு. பார்த்திங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான நம்மளுக்கு நைவேத்தியம் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.